படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகிறான். இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகிறான். மனிதன் படித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகிறான். இறைவன் வாழுகிறான். இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகிறான். மனிதன் படித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகிறான். இறைவன் வாழுகிறான். உள்ளம் சொல்வ அது லிஸ்ட்ல நம்மளும் வந்தாலும் நம்ம கட்சிக்கு எல்லாம் நம்ம இது சொல்கிறவங்க வந்தாலும் யாரும் எந்த ஆட்சி வந்தாலும் இன்ன வரையும் லேடிஸ்க்கு பாத்ரூமே கிடையாது. என்ன பாத்ரூம் வசதி இல்லை? இல்லை சுத்தமாக கிடையாது. இல்லை இது வரைக்கும் யாரும் வந்து கண்டு இல்லை. ஏடிஎம்கே கூட்டம் திமுக கூட்டம் எந்த கட்சிக்காரர் வந்தாலும் இன்ன வரைக்கும் வந்து பாத்ரூம் ஸ்டெப் எடுக்குது ஆள் இல்லை. மொத்த பெண்கள்லாம் வெளியே ஆமாம் வெளியே அவுட்டு. அதுவும் இது பூரா பிசி, இது பூரா பிசிடி, அதுவும் பிசிஏ. எஸ்சிக்கு வந்து இது வரைக்குமே வந்து எதுவுமே இல்லை. ஒகேனக்கல் தண்ணியும் இல்லை. ஒகேனக்கல் தேங்காய் தலைவர் கட்டினாரு, அந்த தண்ணி கொடுத்துக்கு தலைவர் வாய்ப்பு இல்லாத போயிட்டாரு. மற்றவங்க யாரும் பூரா லேடிஸும் பூரா அவுட்டில் தான் போகிறாங்க. அதுவும் ஆம்பளைங்கெல்லாம் பூரா கூட்டம் போகிறாங்க. காலையில் சாயந்தரம் போய் நிற்கிறாங்களா அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆமாம் பாத்ரூம் ஒன்று வசதி இல்லை. தண்ணியில் வருதுங்களா? தண்ணி பற்றாக்குறை தான். உங்களுக்கு 6 பக்கம் தானே? உங்களுக்கு 6 பக்கம் தான். 6 பக்கம் டேம் எதுவும் இல்லைங்களா? சின்ன மினி டேம் இல்லை? டேம் வந்து கிருஷ்ணகிரி டேம் தான். ஓகே, மினி டேம் எதுவும் இல்லை? சின்ன சின்னதெல்லாம் எதுவும் கிடையாது. அதனால் அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி ஒன்றும் நான் மேலே நாளெல்லாம் பண்ணி நெக்ஸ்ட் டைம் வரும்போது எயிட்டை பண்ணிக்கலாம். சொல்லாமல் உண்மை பிறப்பதில்லை. உள்ளம் சொல்வதை உதடு சொல்லாமல் உண்மை பிறப்பதில்லை. உள்ளிருந்தே நீ அருள் செய்யாமல் ஒன்றும் நடப்பதில்லை. உள்ளிருந்தே நீ அருள் செய்யாமல் ஒன்றும் நடப்பதில்லை. ஒன்றும் நடப்பதில்லை. இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகிறான். மனிதன் படித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகிறான். இறைவன் வாழுகிறான். இரண்டு மனிதன் அப்படியே ஊற்றிருக்காங்க. இங்கே ஊற்றாதீங்க. இரண்டு மனிதன் சேர்ந்த போது இன்னும் வேறாகும். எத்தனை கோவில் இருந்த போதும் இறைவன் ஒன்றாகும். எத்தனை கோவில் இருந்த போதும் இறைவன் ஒன்றாகும். இறைவன் ஒன்றாகும். இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகிறான். மனிதன் படித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகிறான். இறைவன் வாழுகிறான். இசையால் அவனை இறங்க வைப்பது மனிதன் குணமாகும். இசையால் அவனை இறங்க வைப்பது மனிதன் குணமாகும். இசையில் மயங்கி இறங்கி வருவது இறைவன் மனமாகும். இசையில் மயங்கி இறங்கி வருவது இறைவன் மனமாகும். இறைவன் மனமாகும். இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகிறான். மனிதன் படித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகிறான். இறைவன் வாழுகிறான்.
எல்லாரும் ஒரு இடத்துல நின்றுக்கணும். நம்மளும் நல்லா இருக்கோம், ஊரே நல்லா இருக்கும். அதனால சுயேட்சாவே நின்று வந்தது பரிசு இல்லை, நாங்கள் போகிறதுக்கு 10 நிமிஷம் இருக்கேங்க. நாங்கள் பாத்ரூமுக்கு வசதி இல்லை, எங்களுக்கு தண்ணி வசதி இல்லை. நாங்கள் ஒரு 5 நிமிஷத்துக்கு வாங்க. ஆம்பளை ஒருத்தாலும் பொம்பளை ஒருத்தாலும் உட்காந்து எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எங்களுக்கு வெளி போட்டாங்க, எங்களுக்கு உட்காரத்துக்கு இடம் இல்லை. நாங்கள் எங்கே போய் பொம்பளைங்க உட்காருங்க, கட்டுறதுக்கு எங்களுக்கு இடம் இல்லை. அது நாங்கள் பார்த்ததை என்னென்ன பண்ணதான் இதில் எங்களுக்கு எம்பி லேண்டு ரோட்டு உக்காந்தாக்க 4 பேர் நடக்கிற தரத்தில் எங்களுக்கு 1000 தானே முடிவாங்க. நாங்கள் அந்த மாதிரி இடஞ்சல இருக்கிறோம், ஓடு கேட்கறதுக்கு மட்டும் வந்துடுறாங்க. ஆனால் எங்களுக்குன்னு பொம்பளைங்களுக்கும் உதவி செய்யறதுக்கு எந்த ஆம்பளைங்களும் இல்லை. புரியுதுங்களா? சரிங்க, நீங்கள் பேசாதீங்க, இருங்க. செய்யறது நம்ம சொல்லிட்டுங்க, நாங்கள் செஞ்சு கொடுக்குறோங்க அப்படின்னாங்க. நாளைக்கு வந்து இதுலேருந்து இதில் தாங்கிட்டாங்கன்னாக்கா தலைமறைவு நின்றுக்குவாங்க. எங்களுக்கு வந்து நான் சொல்றது எங்களுக்கு வந்து துணி துவைக்கிறதுக்கு இடம் இல்லை, எங்களுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணிக்கு ரொம்ப கஷ்டமாக்குது, வறுமைக்குது. விலை கொடுத்து நாங்கள் தண்ணி வாங்கி குடிக்கிறோங்க. இந்த நாட்டில் விலை கொடுத்து தண்ணி வாங்கி குடிக்கிறோங்க. நாங்கள் எங்களுக்கு வந்து ஒகேனக்கல் தண்ணி கட்டிக்கிறாங்க, அந்த தண்ணி நம்ம எஸ்சிக்க விடுதல பார்த்து நம்ம உட்கார்ந்து எங்களுக்கு வீடும் வசதி இல்லை. பாரு எங்க வீடு பாரு கிணத்தோரம், மழை வந்தாக்க நான் வீட்டு தங்கறதில்ல. நான் கிணத்தோரம் அந்த மாதிரி குலைக்கிற வழி அவங்க தேடுறாங்க. ஆனா வந்து ஏழைங்க வந்து குலைக்கிற வழி அவங்க தேடுறது. உள்ள யாருமே சேர்க்காதீங்க, உள்ள யாருமே துணிஞ்சு நின்னா மட்டும்தான் இது முடிவு. நான் வரணும் வரல 2வது விஷயம், நான் இந்த இடத்துக்கு வந்து செய்வேன், அது சத்தியம். இது அம்மனுடைய அருள்வாக்காவே எடுத்துக்கங்க. அது 2வது விஷயம், நான் இந்த இடம் வந்திருக்கிறேன். அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க பார்த்து, அவங்க மனசுல இருக்கிற வலி அது. ஆம்பளைங்க 4 பேர் நடக்கிற இடம், போற இடம், பொம்பளைங்க அச்சப்படுறோம், எங்களால உட்கார முடியல அவங்க சொல்றாங்க பாரு, அது அவங்க மனசுல இருக்கிற வலி. நம்ம செய்கிறோம் செய்யலன்ற 2வது விஷயம். எந்த ஒரு தாய் வயிற்றுல பிறந்து வரவங்களும் ஐயோன்னு தான் நினைக்குவாங்க. இந்த மாதிரிலாம் எந்த கட்சியாலும் விட்டுட்டு போக மாட்டாங்க. எடுத்து செய்யறங்க ஆளு இல்ல. பெரியவனாலும் எம்எல்ஏ வேற வந்துடுறாங்க, சுவாமி வேஸ்ட் வேற கட்டின்னு பச்சின்னு வேற வந்துடுறாங்க. ஆனா எவனையும் வந்து பொம்பளைங்களுக்கு வந்து இந்த மாதிரி தவைக்கறியால ஒரு ஒண்ணு உட்காரத்துக்கு ஒரு பாத்ரூமுக்கு தவிக்கிறாங்களா செய்யறாங்களா, அது எடுத்து சேர்த்து அந்த பழக்கம் இல்ல. ஆனா நீங்க வந்து பொம்பளைக்கு வந்துக்கிறீங்க. ஏன்னா எந்த வருஷம் நீங்க வரல, இந்த வருஷம் தான் நீங்க வந்துக்கிறீங்க. இந்த வருஷம் நீங்க செய்யறதுனாக்க பொம்பளைக்கு போல துணிஞ்சு பக்கம் நாங்க கண்டிப்பா நாங்க செய்யறோம். ஒரே ஒரு ஆள் இருந்தாக்க எல்லாமே எழுவாங்க. எங்க பொம்பளைக்கு ஒரு ஆள் நின்றீங்கன்னா எல்லாமே எழுவாங்க. தெரியுமா? இப்ப இந்த நாங்க உட்காந்து ஆம்பளைக்கு பாப்பு பத்திரம் இங்கே நில்லுங்க. ஒரு பாமர மக்களுடைய அவல நிலை. அந்த அம்மா எவ்வளோ வருத்தம் தெரியுமா? யார் வந்தாலும் நான் உள்ளே சேர்க்க மாட்டேன்றாங்க. சேத்துல பாரு அங்க வந்தாங்க அன்னைக்கு சூரிய காட்சிக்காரர் வந்தாங்க, கேள்வி கேட்டுங்க. சும்மா மேலே நின்று நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, கீழே இறங்கி வந்து நாங்கள் பொம்பளைங்க உட்கார இடத்துல வந்து கேளுங்க, அதுக்கு நாங்கள் பதில் சொல்கிறோங்க அப்படின்னு கவனம் போய் நின்றாங்க. எவையும் வந்தாலும் சரி நாங்கள் இப்படி தான் கேட்குவோங்க. எவையும் வந்தாலும் சரி எங்களுக்குன்னு என்ன செஞ்சுருக்கிறீங்க? எஸ்சி ஆளுங்களுக்கு என்ன செஞ்சுட்டு பருப்பூர் தொழில், இந்த தொழில் அந்த தொழில் தான், இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் மயிரை பண்ணுறேன் மண்ணாங்காட்டி பண்ணுறேன்னு சொல்லிடுறீங்க. ஆனால் எங்களுக்கு எஸ்சி ஆளுங்களுக்கு ஒன்றும்
சொத்து இல்லை பத்து இல்லை நிலம் எல்லாம் எதுவுமே இல்லை எங்கள் ஊருங்க கூலி செஞ்சு தான் நாங்க இருக்கிறோம்மா நாங்க எங்களுக்கு அது கூட கூலி செஞ்சு கூட நாங்கள் கஞ்சி குடிச்சிக்கிறோங்க பொம்பளைங்க பாத்ரூம் உட்காந்து கூட எங்களுக்கு வசதி கொடுத்தாங்களான்னா தண்ணி வசதி கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு அதே போதும். எத்தனை வீடுமா இருக்குது இங்கே உங்கள் சைடில் இந்த சைடில் எத்தனை வீடு இருக்குது? இந்த சைடுக்கிறது வந்து 150 வீடு இருக்குது. 150 வீடு 250 வீடு ஒட்டுக்கா இருக்குதா? எங்கள் ஊருங்கெல்லாம் பாருங்க சால வீடு தான். நானும் இப்போ 2-3 வருஷம் வந்து மழை வந்தாக்க நானெல்லாம் வீட்டில் நிற்கிறது எங்கள் பிள்ளைங்க அதுக்கோசரம் எங்கள் பையன் வந்து இந்த கவர்மெண்ட்லாம் வீடு கட்டி கொடுக்குறேன்னு சொன்னாங்களே அதெல்லாம் எதுவும் வரலையா அந்த பக்கம்? எந்த பாரு இந்த பக்கம்லாம் போய் கலெக்டர் ஆஃபீஸில் போய் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன் நான். எழுதி கொடுத்துட்டு வந்து நான் இடம் பார்த்து உங்களுக்கு ஊர் கட்டி கொடுக்குறேன். நாங்கள் எந்த மண்ணாங்கட்டி அவங்க எடுக்கல. மறுபடியும் ஒரு அப்ளிகேஷன் பார்க்கும்போது ஒரு மனசாட்சி வந்து பார்த்துட்டு போனாங்க. கலெக்டர் ஆஃபீஸில் வந்து பார்த்துட்டு போனாங்க. நான் பண்ணுறேன்ப்பா நான் பண்ணுறேன். அந்த அம்பிகை சாட்சி இருக்கு. ரிங்ஸ் செப்பரேட்டாக அது போடணும். ஆமாம் அது ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி அது அகலம் பண்ணணும். டைனேஜ் கூட சரியாக க்ளோஸ் பண்ணலாட்டு இருக்குது. டைனேஜே க்ளோஸ் பண்ணலாட்டு இருக்குது. அது வேறு இருக்கு. அந்த வேலை வரைக்கும் உங்களுக்கு இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. தவறி சொன்னோம். இது மாதிரி வந்து நம்ம வந்து என்னைக்குமே வந்து நம்ம எங்களுக்கு நீங்கள் அறிமுகம் சொன்னது உடனே ஏன்னா ஒரு தாயாக இருந்த உணர்வு இதெல்லாம் நான் மாற்றி கொடுக்குறேன். சரிங்களா? எல்லாமே போட்டு இங்க பாருங்க நீ காமிக்கணுமா? திரு நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். தைரியமா இருங்க. எல்லாமே மாறும். மாதிரிதான் ஒரு வேலை என்ன தாய் ஐடியாவே இல்லை. மனுக்காக பண்ண அதனால மீண்டும் நிற்கணும்னு நினைச்சு பண்ணிக்கிறோம். சரி தங்கமே தைரியமா இருங்க. ஓகே உடம்பு பிடிக்க மாட்டேது. பங்காளி பின்னாடி தான். கால் வலி
அம்மா போயிட்டு வரோம்.